சந்தோஷமாக இருக்குது. பாலாவோட 25வது வருஷம் மிக திறமையான ஆளுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பாலாவோட பெரிய ரசிகன் தான். நிச்சயமாக பாலாவுக்கு 50 ஆண்டு, 75வது ஆண்டு, 100வது ஆண்டு எல்லாமே கொண்டாடணும் மனசார வாழ்த்துக்கிறேன். இந்த வணங்கான் படம் மிக சிறப்பாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். வணக்கம். வணக்கம். இங்கே வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன், அது இல்லாமல் எங்கள் டைரக்டருக்கு 25வது வருஷம் இந்த கலைப்பயணம், அதுக்காக நான் வந்திருக்கேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். எல்லாம் வணக்கம். பாலா சாரோட 25 ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாலா சார் பார்த்து சினிமாவுக்கு வந்த நாட்களில் நானும் இருந்தேன். அவரோட 25வது ஆண்டு விழாவிலையும் இந்த வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக பாலா சார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார், வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுக்கணும். தேங்க்யூ. ஹாய் everybody. பாலா சாரோட 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. பாலா சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி நானும் அவரோட மிகப்பெரிய ஃபேன். அவரோட இன்ஸ்பிரேஷன், அவர் எனக்கு டீச்சர் மாதிரி, குரு மாதிரி. பிகாஸ் ஐ டென்ட் ஒர்க் வெரி பிக் டேரக்டர்ஸ் ஆர் டேரக்டர்ஸ். ஸோ எனக்கு டீச்சர் இல்லாத ஒரு குறை வந்து பாலா சார் டீச்சரை ஃபீல் பண்ணியிருக்கேன். 2 விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஒட்டிச்சா முடிஞ்ச டைமில் பாலா சார் என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி என் கம்பெனிக்கு பணம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் அ ப்ரைட் ஃபார் மீ. That's a good thing. I never just forget that date. And one more thing, second film வந்து செகண்ட் டைம் வந்து 6 Candles படம் பண்ணும்போது படம் முடிச்சு படம் ரிலீஸ் டைமில் அந்த படத்தை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஒரு செயின் ஒன்று கருத்தில் மாட்டேன், அது ஸ்டில் நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் மை ரியலி ஸ்வீட் மெமரிஸ். அப்புறம் 2 times கூட வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பர்சனலி ஐ லவ் ஹிம் வெரி மச். மோர் தென் தட் அவரோட படைப்பும் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஸோ அவரோட 25th இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய படங்கள் படைக்கணும். சார், லவ் யூ சார். அது வெரி பெஸ்ட் சார். காட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது தட் பாலா சாரோட ஸ்டூடெண்ட்டாக நான் பாலா சாரோட 25 இயர்ஸ் இன் சினிமா செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் இங்கே. அண்ட் அலாங் வித் வணங்கான் ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி another masterpiece and milestone films of Bala sir. And yes, you know, inge celebrate panna vandirko, and we should obviously give him the celebration he deserves, not only as a director but as a master storyteller and a legendary writer as well. Thank you so much. Thank you, and all the best to Vanangan team. Thank you. வணக்கம். கேக்குதா? இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நான் கம்பேரபிள் டைரக்டர், ஹேவிங் வேர்ட் டச், சென்ஸ் ஆஃப் சினிமா. ஒரு கொரியன், ஒரு அமெரிக்கன், பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு, அதாவது இந்த ஜாதி, மதம், இனம், நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடிச்ச ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதாமகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது. சூர்யாலாம் இந்த லைலா அவங்க கூட வர காட்சிகள் எல்லாம் இப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது. அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு
பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார். நான் கடவுளாக இருக்கட்டும், நான் கடவுள் ஒரு உண்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார். சேது லாங் பேக் ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஏதோ ஒரு மலையாள படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில். அப்போது வந்தார். ரொம்ப சேது அந்த விக்ரமன் உடம்பெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே மொட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கிறேன் அப்படின்னு. அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, அவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவரை அடிக்க முடியாது. அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வணங்கானின் வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. அண்ணன் பாலா அவர்களுடைய 25வது வருடம். இந்த பாலு மகேந்திரா சார் கட்டளையில் முதலில் இயக்குனராகி அந்த நம்பிக்கை ஒளியை வந்து இயக்குனர் வந்து அண்ணன் பாலா அவர்கள் தான். எங்களுடைய பாலு மகேந்திரா கட்டளையுடைய தலைமகன் அப்படின்னா அண்ணன் பாலா தான். அவர் தன்னுடைய இந்த 25வது வருடத்தை இன்னைக்கு நிறைவு செய்கிறாரு. இந்த வணங்கான் திரைப்படம் அவருடைய அந்த ஒவ்வொரு தலைப்புமே வந்து அவருடைய சுபாவத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அவருடைய நம்பிக்கையை, அவருடைய கருணையை, அவருடைய கேள்வியை இதெல்லாம் முன்வைக்கிற மாதிரி தலைப்புகளில் இருக்கிற அவருடைய படங்களாக இருக்கும். ஸோ அவருடைய தனித்துவமான படங்கள் மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு மனசில் இடம் பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும். படக்குழுவினர் அனைவருக்கும் அவருடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். குறிப்பாக அண்ணன் பாலா அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நிறைய ஒரு மீனிங்ஃபுல்லான படங்களை மக்களுக்கு கொண்டு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சேன். நன்றி. வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான நாள், வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன். அதில் ஒரு சிறு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அதோட முக்கியம் வந்து இன்றைக்கி பாலாவினுடைய 25 ஆண்டுகள் ஒரு கலை பயணத்தை பற்றி நம்ம எல்லோரும் பாராட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஐம் வெரி ப்ரௌடு. நான் கொஞ்சம் லேட்டு, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த முடியிறேன். பாலா என்னுடைய உடன்பிறவா சகோதரர். அவர் படங்களை பார்த்து நான் அவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கேன். எனக்கு எப்பொழுதுமே ஆதர்சமான ஒரு படமாக நான் வந்து சேதுவை பார்க்குறேன். நான் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் சேதுவை நான் ஒன்லைன் எழுதி வச்சு அதை கம்பேர் பண்ணி தான் என்னுடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய முதல் 4 படங்கள் அப்படி தான் நான் பண்ணேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் அவரை போய் பார்த்து ஒரு வாழ்த்துல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் நித்லன் பேசுகிறேன். இன்றைக்கி பாலாஸ் 25 சார் பாலாஸோட 25க்கு வந்திருக்கேன். தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் ஒருத்தர். அவர் படங்கள் நிறைய இன்ஸ்பயர் இருக்குது. என்னோட படங்கள் அவரோட படத்தில் வர ப்ரமேசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சிறப்பான தருணம். பாலா எனக்கு அவருக்கும் நல்ல அதிகமாக கிடையாது. ஆனால் அவருடைய பரதேசி படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துக்கு முதல்ல மக்கள் மத்தியில் ஒரு விழா எடுத்தேன் கோயம்புத்தூரில். நான் தான் அப்போ கேமராமேனு செலியன் இவங்க 2 பேருக்கும் பாலாவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய விழா எடுத்தேன். அதில் சீமான் மற்றும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கோயம்புத்தூரில் வடவெளியில் ஒரு மிகப்பெரியமான விழா, ஆனால் பரதேசி படத்துக்காண்டி அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதனால் அவருக்கு இன்றைக்கி 25வது இந்த சினிமா துறைக்கு வந்து நான் நடத்துறதில்ல. அதில் நானும்
நண்பர் சுரேஷ் கமாச்சி அழைப்பின் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வணங்கான் பாலாவுடைய வெள்ளி விழா மிக அழகாக தலைப்பிட்டிருக்காங்க. பாலாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வணங்கான் தான். நல்ல திறமைசாலிக்கு நிச்சயமாகவே அந்த செருக்கு ரொம்ப அவசியம். பாலா எப்படிப்பட்ட தனித்துவமான படைப்புகள் எல்லாம் தமிழ் சினிமாவில் தந்திருக்கார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது போன்ற படைப்பாளிகளை இந்த காலத்தில் பாராட்டுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டுக்கு இதோடு நின்றுடாமல் இது போன்ற பல படைப்பாளிகள் தமிழ் சினிமாவில் சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதாநாயகனான அருண்குமாருக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய படமாக இது அமையும் அப்படின்னு பாலாவுடைய இயக்கத்தில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அவருடைய பல திரைப்படங்கள் உதவி இருக்கின்றன. அந்த வகையில் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்புமுனை படமாக அமையும் என்று நினைக்கிறேன். பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ்நாட்டு மக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய பேர் பிரதீப். நான் தமிழ் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்வு இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. பாலா சாருடைய படம் வணங்கான் ஆடியோ ரிலீஸ். அது மட்டும் இல்லாமல் 25 வருஷமாக அவர் நம்ம சினிமாவில் பயணம் செஞ்சுருக்காருங்கிறதோட வாழ்ந்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான இயக்குனர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு. நான்லாம் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் வாய்ப்பு வரல. ஒரு படத்தில் வாய்ப்பு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் நடிக்க முடியல. அப்போது ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன். பாலா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பாலாவினுடைய 25வது படம் சேது படத்திலிருந்து வணங்கான் படம் வரைக்கும் அவருடைய உழைப்பு திரைத்துறைக்கு ரொம்ப முக்கியமானது. அவருடைய உதவியாளர்கள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய இயக்குநர்களாக இருக்கிறார்கள். நான் தயாரிப்பாளர் சங்க செயலாளராக இருக்கிற காரணம் அந்த நேரத்தில் சேது படம் ரிலீஸ் ஆனது. பல பிரச்சனைகளுக்கு நடுவே அந்த படத்தை ரிலீஸ் செய்திருக்கோம். அதிலிருந்து இன்று வரை பாலான்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. பாலுமந்திராவுடைய உதவியாளராக இருந்து இன்று பல உதவியாளர்களை உருவாக்கியிருக்கிறார். அவருடைய இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலாவும் இருக்கும் இன்னும் 25 படத்தை 75வது படமாக்கி 100வது படமாக்குவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். In the evening, Bala sir would 25th year in cinema and Vanangan, the audio launch, to be a part of it is a big pleasure. I'm very happy to be a part of this because Bala sir is one of my very favorite directors and I'm really looking forward to the movie. So the audio launch was Santosham. I wish the best of the best for this team. I hope they all come out with as usual, however they rock as usual. I hope they do that for this movie. இன்றைக்கி 2 முக்கியமான ஃபங்க்ஷன் நடைபெற்றது. அதில் வணங்கான் படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு, இன்னொன்று பாலா டைரக்டர் பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் நடந்தது. பாலாவோட பெரிய ரசிகன் நான். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாலாவை சந்திச்சிருக்கேன். அப்புறம் நான் இளையராஜா சார் கூட நான் ஒரு வாட்டி ஏவிஎம்மில் இருக்கும்போது என்னை அறிமுகப்படுத்தினார். இது மாதிரி இந்த பையன் பாலுமந்திரத்தை வேலை செஞ்சார், இவர்கிட்ட ரொம்ப நல்ல கதை இருக்குது, நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நான் அப்போ பாலா சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரல. பட் இருந்தாலும் இளையராஜா சார் சொன்னாருங்கிற காரணத்துக்காக நான் அந்த கதையை கேட்டால் அதான் சேது. எனக்கு அந்த கதை மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆகி படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நான் அந்த படத்தை செய்யலையே அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணார். அவரோட ஒவ்வொரு படங்களும்
ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு படத்திலும் நல்ல ஸ்ட்ராங்கான அழுத்தமான கருத்துக்களை தெரிவிப்பார். அவர் பெரிய டைரக்டர், இன்னும் பல வெற்றிகளை சந்திக்க வேண்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாலா 25 அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. பாலா சார் தமிழ் சினிமாவுடைய ஒரு பிதாமகனாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ திரைப்படங்கள் பல பேருக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர். அவருடைய வணங்கான் படம் இப்போது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அவருடைய ஆடியோ லான்ச்சோட பாலா சாருடைய 25வது செலிப்ரேட் பண்ணுற இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. உண்மையிலே எல்லோருமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மாபெரும் கலைஞர். இந்த படங்களை பற்றி சொல்ல வேணாம். சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள் அப்படின்னு எல்லா படைப்புகளுமே காலங்காலமாக பேசப்பட்ட படைப்புகளை உருவாக்கின பாலா சாருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய வணங்கான் படம் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் என்றைக்குமே காலங்காலமாக பேசப்பட்ட படமாக இருக்கணும்னு வாழ்த்துறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் நாயகன் அருண் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருண் விஜய் சார் அவ்வளோ பிரமாதமாக இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கும் இந்த வாழ்த்துக்கள். ஜி பிரகாஷ், இந்த ஹோல் டீமுக்கு இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பாலா வந்து எனக்கு ரொம்ப மிக நெருக்கமானவர். சினிமாவெல்லாம் தாண்டி பல நாட்கள் பல மணி நேரங்கள் நிறையா பேசி அவருடைய ரொம்ப ஆழ்மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் கூட நிறையா நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவரோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர். நான் வந்து பாலச்சந்தர் சார் படங்கள் மட்டும்தான் படம் பார்த்துட்டா கூட ஒரு 4-5 மாதம் கூட அதை பற்றிலாம் யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி வந்து பாலா சார் படங்கள் வந்து பல மாத கணக்கில் என்னை வந்து பாதிக்க வச்சுருக்கு. அந்த மாதிரி ஒரு விமான இயக்குனர் விழா என்பது மிக பெருமையான தருணம். தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தியவர்களில் முக்கியமானவர் பாலா. அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வணங்கான் ஒரு மிகச்சிறந்த படமாக வரணும் பாலா சார் இயக்கத்தில். அருண் விஜய் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர், அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர். அவருக்கு இந்த படம் வெற்றி அமையன்றது என்னோடய சின்சியர் விஷஸ். இந்த படத்தில் நடித்த வேதிகா மற்றும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாத்துக்கும் சாம்சிஎஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவரும் வெற்றி படமாக பொங்கல் விருந்தாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். பாலா எனக்கு கடந்த 22 ஆண்டுகளாக என்னுடைய நண்பர். சினிமா சார்ந்த நட்பில் எங்களுடையது. தமிழ் சினிமா துறையில் எனக்கு முதல் அறிமுகமானவர் திரு பாலமகேந்திரா அவர்கள். அதுக்கடுத்து அவருடைய சீடர் பாலா. தமிழ் சினிமாவை வந்து ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை தமிழ் சினிமா பக்கம் தலை திருப்பி பார்க்க வைத்தவர் பாலா. அது நம்மளுக்கு தெரியும். நானாக அது சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அவருடைய படம் வணங்கான், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாலா வந்து ரொம்ப தனித்துவமான படைப்பாளி, ரொம்ப தனித்துவமான மனிதர், அது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்துக்கு என்னுடைய எல்லா வாழ்த்துக்களும். நன்றி, தேங்க்யூ. பாலாவோட இயக்கத்தில் பாலசந்தர் இயக்கத்தில் அருண்விஜய் சார் படம். அருண்விஜய் சார் வந்து கமிட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னார். அவங்க வந்து பாலசார் ரொம்ப வந்து அதிகமாக சார் உங்களோட வந்து அதிகமாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு விஷயம். ஃபங்க்ஷன் டீச்சர் பாலசாரை வந்து என்ன விதமான கண்டிப்பாக வந்து அந்த எழுதிக்கிட்ட வரத்துக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து பாலா சார். அவருடைய 25வது வருட ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவருக்கு நான் நிறைய படங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கேன், அவரோட டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். எனக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிங் பண்ணும்போது அவர் பெரிய குரு தான். எனக்கு மியூசிக்காக நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலா சாருடைய வணங்கான் படம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன், சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் சாம்சிஎஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் பாலா சார் கூட படம் வேலை செஞ்சது. அண்ட் அவருடைய ஜேர்னிக்கு இந்த 25th ஃபங்க்ஷனில் நான் வர்றது ரொம்ப சந்தோஷம். 2 ஆண்டுகளாக தனக்கென்ற ஒரு பாணியை உருவாக்கி ஒரு மிகச்சிறந்த படைப்புகளை வழங்கி கொண்டிருப்பவர் நம்ம அன்பு அண்ணன் பாலா அவர்கள். மதுரைக்காரர், அது எங்கள் ஊர்க்காரர். எத்தனையோ இயக்குனர்கள் இந்த மண்ணில் இருந்து படைப்புகளை கொடுத்தாலும் தனக்கென்ற ஒரு தனித்துவமான, எப்பொழுதும் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களின் கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வழியை உணர்த்துகிற ஒரு காவியமாக, ஒரு கலைப்படைப்பாக தன்னுடைய ஒவ்வொரு படைப்பையும் வெளிக்கொண்டு வருபவர். அவருடைய இந்த 25 ஆண்டுகால கலைப்பயணம் இன்னும் 100 ஆண்டுகள் இருக்க வேண்டும். இந்த சமூகத்திற்கு, இந்த சமூகத்தினுடைய
நலனிற்கு, இந்த சமூக மாற்றத்திற்கு தேவையான படைப்புகளை அவர் மீண்டும் மீண்டும் வழங்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் திரையுலகில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயர் சொல்லும் இயக்குனராக இருக்கக்கூடிய அவர் ஒரு இந்திய திரையுலகில் மிகப்பெரிய உச்சம் பெற்ற ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்று தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம். அதே போல் இன்றைக்கு எனது அருமை நண்பர் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவருடைய தயாரிப்பில் அண்ணன் பாலா அவருடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கிற வணங்கான் உடைய பாடல் வெளியீட்டு விழா மிகச்சிறந்த பாடல்களாய் உருவாகி வந்திருக்கிறது. அந்த படமும் திரைப்படமும் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. நான் பிருந்தா சாரதி, திரைப்பட எழுத்தாளர். ஆனந்தம், பையா போன்ற படங்களுக்கெல்லாம் வசனம் எழுதுறவன். பாலா சார் இந்த படத்தில் என்னைய நடிகனாக ஆக்கியிருக்காரு. ஒரு நாள் பாலா சார் ஆஃபீஸ்லேருந்து உதவி இயக்குனர் கூப்பிட்டாங்க. ஏதோ படத்துக்கு திரைக்கதை எழுதுறதுக்கோ வசனம் எழுதுறதுக்கோ தான் கூப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே போனேன். இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது, நடிக்கிறீங்களான்னு கேட்டார். சார் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு வருமானு தெரியல அப்படின்னேன். என்ன நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, நடிக்கிறது தயங்குறீங்களேன்னு கேட்டாங்க. சார் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறதா இருந்தால் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. இந்த வணங்கான் படத்தின் மூலமாக நான் ஒரு நடிகனாகவும் மாறியிருக்கேன் என்பதில் பெரிய மகிழ்ச்சி. சேது படம் வரும்போது 25 ஆண்டுகள் பாலா அவர்களுக்கு இப்போ ஆயிருக்கு. சேது படம் வரும்போது இப்போ நினச்சி பார்க்குறேன், ஒரு காட்டுக்குள்ளற ஒரு யானை நுழைஞ்சா என்ன ஒரு அதிர்வு இருக்குமோ அந்த அதிர்வை தமிழ் திரையுலகத்தில் ஏற்படுத்தி உள்ள நுழைஞ்சவர் தான் பாலா. சினிமாவின் மூலமாக பலன் பெற்று அதன் மூலமாக புகழடைந்தவர்கள் மத்தியில் சினிமாவுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு லெஜெண்டாக மாறியிருக்கும் பாலா அவர்களுக்கு இந்த 25வது ஆண்டில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாலா அண்ணனுடைய 25வது ஆண்டு விழாவும் சுரேஷ் காமாட்சி அருமை நண்பர் அவருடைய பி ஹவுஸினுடைய பாடல் வெளியீட்டு விழாவும் சிறக்க முதலில் வாழ்த்துகிறேன். இந்த திரையுலகில் 25 ஆண்டு கால பயணம் என்பது மிகப்பெரிய நீண்ட பயணம். அதுவும் நல்ல பேருடனும் வியாபாரத்துடனும் ஒரு அறம் சார்ந்த திரைப்படத்தை இந்த தமிழக மக்களுக்கு பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, சேரன் போல தடம் பதித்து இவ்வளவு நீண்ட நெடுங்காலம் இந்த பெயரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும், தொடர்ந்து தரமான திரைப்படங்களையே தமிழுக்கு கொடுத்து ராம் போன்ற இயக்குநர்களுடைய படங்களை எடுத்து வியாபார ரீதியாகவும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிற அருமை நண்பர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாலா சாருடைய 25 வருஷ கலைப்பயணம். இந்த விழாவில் நான் இங்கே நிற்கிறதே பெருமையாக நினைக்கிறேன். பாலா சார் சேது, பிதாமகன், நந்தா அது மூணுமே எனக்கு பாடப்புத்தகம் மாதிரி. அந்த பாடப்புத்தகங்களை படித்து தான் நான் இயக்குனரானேன். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதுக்கு. வணங்கான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனதான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். பாலா அண்ணனுடைய 25வது ஆண்டு இதில் கலந்துக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு டேரக்டர் அவங்கள நிலைநிறுத்தியிருப்பாங்க. தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல பாலவண்ணனுடைய தருணத்தில் அவர் நம்ம தமிழ் சினிமாவும் சரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி தூக்கி நிறுத்தியிருக்காரு. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரிகிட்டையும் பார்க்குறப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொருத்தங்க அந்த மாதிரி பாலாண்ட ஸ்டேஜில் பாலாண்ட டாப்பர் சொல்லியிருக்காரு. அவருடைய படங்களை பார்த்து ரசித்து அது உள்ள ஊறி அந்த படத்தை பார்த்து அழுது நிறைய சிரித்து சந்தோஷப்பட்டு இப்படி வாழ்ந்த பாலாண்ணர்கிட்ட எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இப்படி ஒர்க் பண்ணதான் வணங்கான். ஸோ அந்த படம் இப்படி விரைவில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் பயமுறுத்தினாங்க. என்ன பாலாண்ணா இப்போ டெரரு பார்த்து நடந்தது அப்படின்னு. நான் போய் பார்த்து கட் பண்ண தெரிஞ்சு அவர் மிகப்பெரிய குழந்தை, ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் ஒரு படத்தில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வைலண்ட்டை ஆதரிக்கிற ஆளாகவே இல்லை. நான் அவர் கூட நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். பாஷா படத்தில் வர்ற மாதிரி நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுருங்க மாஸ்டர் கண்டுக்காதீங்க அப்படின்னு போயிடுவார். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா
ஒரு இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். இல்லை இன்னும் நல்லா வேணும் நல்லா வேணும், ஒரு இடத்தை விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ இப்படிப்பட்ட பாலா அண்ணன் இன்னும் மென்மேலும் வளரணும், இன்னும் நிறைய வெற்றிப்படங்கள் கொடுக்கணும், நிறைய பேருக்கு உருவாக்கணும், நிறைய கதாபாத்திரங்கள் உருவாக்கி உருவாக்கணும் என்னோட மனமார்ந்த பாலாசரோட ரசிகனாக தான் இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன். அவரோட சேது, நந்தா, பிதாமகன் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரசிகன். அவருடைய அழகில் வந்து தமிழ் சினிமாவில் புதிய ஒரு அலையை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய துயரம், அவருடைய வன்முறை, அவருடைய உதிரி மனிதர்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஜி நாகராஜனுடைய உதிரி மனிதர்கள் அந்த லைஃப் அது தெரிய வரும். ஸோ வணங்கானுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாலா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.